ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எள்ளு தாங்க அறுவடை செய்ய போகிறோம். நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக மாசி பட்டத்தில் எள்ளு நல்லாவே விளையுங்க. நாங்களும் மாசி 10 தேதி போல் எள்ளெல்லாம் விதைச்சிட்டு பாத்தியுமே கட்டி முடிச்சிட்டோங்க. மழை அப்பப்போ பெஞ்சுதுன்னா ஓகே, மழை பெய்யல அப்படின்னாக்கா அடிக்கிற வெயிலில் எள்ளுலாம் பொசுங்கி போயிடுங்க. சரி, நம்ம கிணத்துல இருக்கிற தண்ணியை வச்சு ஒரு பாத்தியில் 2 பாத்தியாவது பாசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் முன்னாடியே பாத்தியுமே கட்டி ஒரு வாரத்துல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா முளைப்பெல்லாம் தெரிய வந்துடுங்க. ஒரு 10-15 நாள் ஆச்சுனாக்கா இந்த அளவுக்கு வந்துடுங்க. எங்கள் கொள்ளையில் எள்ளு முளையுதோ இல்லையோ, ஆனால் இந்த சாட்னை எங்கேருந்து தான் வருதோ தெரியல, அவ்வளோ சாட்னை வந்துடுச்சுங்க. சரின்னு சொல்லி ஒரு 7 ஆள் போல் வச்சு களையுமே எடுத்து விட்டுட்டோங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா பூ வைக்கிற ஸ்டேஜில் புழு வச்சு ஃபுல்லாக இலையெல்லாம் ஓட்ட போட ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதுக்கு ஒரு மருந்துமே அடித்து முடிச்சிட்டோங்க. இப்போ அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கே வந்துடுச்சிங்க. சரி, இன்னும் ஒரு 10 நாளில் அறுவடை செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஆல்ரெடி நல்லா பழுத்த எள்ளுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெடிச்சு கீழே கொட்டுற மாதிரி இருந்துச்சுங்களா. சரின்னு சொல்லி ஒரு அன்னக்கொண்டானை எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அந்த மாதிரி வெடிச்சு கொட்டதை மட்டும் தனியாகவே அறுத்து அறுத்து எடுத்துகிட்டு இருந்தோங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருந்தோம். எள்ளெல்லாம் நாங்கள் அறுவடை செய்வோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகமே இருந்துச்சுங்க. அவ்வளோ வெய்ய காஞ்சது, மழைன்றதே சுத்தமாக இல்லையே. ஆனால் எங்கள் மாமனார் தாங்க பக்கத்து நிலத்துக்காரங்க கிட்டேருந்து தண்ணியெல்லாம் வாங்கி பாசி இந்த எள்ளை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எள்ளெல்லாம் அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாங்களும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். கடைசியில் 2 நாளாக பார்த்தாக்கா வருண பகவான் தலையை வந்து கட்டிட்டு போனாரா, அதை பார்த்ததுலேருந்து எங்களுக்குமே பயம் வந்துருச்சுங்க. சரின்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு வச்சுருந்தோங்க எள்ளுக்கா அறுக்கிறதுக்கு. வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்களும் வரலன்னு சொல்லிட்டாங்களா. அவங்கள எதிர்பார்த்தா ஒன்றும் வேலைக்காகாது, அப்புறம் முதலுக்கே மோசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் மாமனார், என் மாமியார், என் கணவர்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே களத்தில் இறங்கிட்டாங்கங்க. காலையில 6 மணிலேருந்து அறுத்துட்டு இருக்காங்கங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 சென்ட் போல இருக்குங்க அறுத்தது. இன்னும் அறுக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. ஆனா, அதெல்லாம் வந்து பார்த்தாக்கா இன்னும் பச்சையா தாங்க இருக்கு. நல்லா பழுப்பு தட்டின காய மட்டும் தாங்க இன்னைக்கு நாங்க பார்த்து பார்த்து அறுத்து எடுத்துட்டு இருக்கோம். வெயில் வரதுக்குள்ள போய் எள்ளு காயெல்லாம் அறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. கடைசியில பார்த்தாக்கா மழை பெய்யுது. ஐய்யய்யோ! இன்னைக்கு அவ்வளோதானா? எள்ளுக்கெல்லாம் அறுக்க முடியாதா? என்ன ஆகுமோ? அப்படின்னு சொல்லிட்டு நாங்கலாம் பயந்துட்டு இருந்தோங்க. கடைசியில வருண பகவான் கொஞ்சம் கருணை காமிச்சு மழைய நிறுத்தி வச்சிருக்காருங்க. மழை விட்ட கேப்ல தாங்க இப்ப எள்ளுக்காய் அறுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. எள்ளுக்காய அரியா அறுத்து வைப்பாங்கங்க. அப்பதான் நமக்கு செம கட்டி கொண்டு போய் போர் போடுறதுக்கு வசதியா இருக்கும். எள்ளுக்காயில இருக்கக்கூடிய இலை எல்லாத்தையும் கொட்டுனதுக்கு அப்புறமும் நம்ம அறுக்கலாம். ஆனா, அதுக்குள்ள மழை எங்கனா வெளுத்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பட்ட கஷ்டத்துக்கு நமக்கு பலனே கிடைக்காதுங்க. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, "கை கெட்டினதுக்கு வாய் கேட்டல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஆயிடுங்க. சரின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எங்க வீட்ல இருக்கிறவங்களே அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாருங்க, மழை கொஞ்சமா தான் பெஞ்சுது. ஆனா, மண்ணு பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ஒட்டிட்டு வருதுன்னு சொல்லிட்டு, ஒரு செடிய புடுங்குனா எந்த அளவுக்கு மண்ணு ஒட்டிட்டு வருதுங்க. இப்படி இருந்தா என்னங்க பண்றது? இந்த காயெல்லாம் நம்ம அறுக்காம விட்டுட்டோம்னாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். கஷ்டத்தோட கஷ்டமா இன்னைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல இருக்கிறவங்க அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க. பாருங்க எவ்வளோ தூரம் அறுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குங்க அறுக்கறதுக்கு. ஆனா அத செஞ்சு பார்க்குறப்ப தாங்க கஷ்டம் தெரியும். இடுப்பு வலி எடுத்துக்குங்க. இந்த 40 சென்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முன்ன விதைச்சதுங்க. நம்ம முன்ன பின்ன தான் வந்து பார்த்தோம்னாக்கா, எள்ளு விதைச்சிருக்கோம். அதனால இத ஃபர்ஸ்ட்டு நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னாலே போதுங்க. மீதி இருக்கிற எள்ளெல்லாம் வந்து பார்த்தாக்கா, இன்னும் பழுப்பு தட்டலங்க. அது தட்டுறதுக்கு இன்னும் ஒரு 1 வாரம் போல ஆகும். அதுக்குள்ள நம்ம எப்படின்னா அத அறுத்து வச்சிடலாங்க. இத ஃபர்ஸ்ட்டு நாங்க ஒப்பேத்திட்டாலே போதும்டா கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு இத அறுத்துட்டு இருந்தாங்கங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் வேற, "நான் தான் அதிகமா அறுத்தேன், நீ தான் அதிகமா அறுத்த" அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டே அறுத்துட்டு இருந்தாங்கங்க. இந்த மாரி கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு அறுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கலப்பு தெரியாதுங்க. பொதுவா எள்ளுலாம் 90 நாள் பயிர் தாங்க. நாங்க இந்த டைம் திண்டிவனம் 4 அப்படிங்கிற ரகத்த சூஸ் பண்ணி விதைச்சிருக்கோங்க. இது நல்லா ஈல்டுமே தரும், சீக்கிரமா விளைஞ்ச மாதிரியுமே இருக்குங்க. எள்ளுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 4 பட்டை எள்ளு, 8 பட்டை எள்ளு, 6 பட்டை எள்ளு அப்படின்லாம் இருக்குங்க. உங்களுக்கு அத பத்தி எதனாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மானாவாரி டைம்ல எள்ளு வந்து பயிர் வைக்கிறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோங்க. ஏன்னா மத்த பயிர கம்பேர் பண்றப்ப இது வந்து பார்த்தோம்னாக்கா செலவும் கம்மி. நம்ம வந்து ஈஸியாவும் அறுவடை பண்ணி முடிச்சிடலாங்க. எள்ளெல்லாம் அறுவடை பண்றதுக்கு மிஷின் கூட வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இன்னும் நாங்கலாம் வந்து கையால தாங்க உலுக்கி எடுத்துட்டு இருப்போம். அந்த எள்ளெல்லாம் உலுக்கி எடுத்துட்டு அந்த சலங்கைய வந்து அடுப்பெரியறதுக்குமே யூஸ் பண்ணிப்போங்க. அப்படி சப்போஸ் யூஸ் பண்ண முடியலன்னா அப்படியே கொளுத்த விட்டுடுவோம். நிலத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்கா சாம்பல் சத்தாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஊர்லலாம் அந்த மாரி பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பாருங்க, உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் எள்ள எப்படி அறுத்து அரியறியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி அறுத்து வச்சாலே நல்லா காத்தோட்டம் ஓடுச்சுனாலே அந்த எள்ளுல இருக்கக்கூடிய தழைலாம் வந்து பார்த்தாக்கா வதங்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம போர் போட்டோம் அப்படின்னாக்கா வந்து பார்த்தா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. நல்ல வேளை மழை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனா மழை வரல. அதுவரைக்கும் பரவாயில்லங்க. வருண பகவானுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி ஆகணும் நாங்க.
எள்ளுலாம் போர் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் 5ஆம் நாத்து, 7ஆம் நாத்து, 9ஆம் நாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த கணக்குப்படி தான் வந்து பார்த்தாக்கா, நம்ம போர வந்து ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எள்ள வந்து உலுக்கி எடுப்போங்க. ஒரு நாள் நல்ல சரக்க வெயில் காய்ஞ்சு அதில காய வச்சாலே போதுங்க. முக்காவாசி எள் எல்லாமே அன்னைக்கே வந்து கொட்டி எடுத்துக்கும். அடுத்த நாள் பார்த்தாக்கா, மறுபடியும் காய வச்சோனாக்கா, மிச்சம் மீதி இருக்கிற எள்ளும் கொட்டிக்கும். 2டே நாள் தாங்க வேலை முடிஞ்சுது எள்ளுக்கு. அதுக்கப்புறம் என்ன எள்ளு நல்லா தூத்தி புடைச்சி, நாம எடுத்துட்டு போயிட்டு விற்பனைக்கு ரெடி பண்ண வேண்டியது தான். எங்க கொல்லையில நாங்க எள்ளு போட்டோம் அப்டின்னாக்கா, எங்க வீட்டுக்கு சமையலுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ, அதுக்கேத்த எள்ளையும் நிறுத்திப்போம். அடுத்த வருஷத்துக்கு நம்ம விதைக்கு வேணும்ல, அதையுமே நாங்க நிறுத்தி வச்சுப்போங்க. இந்த மாரி ஸ்டாக் வச்சுக்கிட்டு மீதி தாங்க நாங்க வந்து விக்கவே செய்வோம். நல்லெண்ணெய் வந்து பார்த்தோன்னாக்கா, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. எள்ளுல வந்து பார்த்தோன்னாக்கா, எள்ளு உருண்டைலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும். எங்க வீட்லயுமே வந்து பார்த்தோன்னாக்கா, எள்ளு இருந்துச்சுன்னா எப்பவாச்சும் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ரேரா தாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அதெல்லாம். குடிக்கிற தண்ணி மொதற்கொண்டு இன்னைக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் வச்சுக்கிட்டோங்க. ஏன்னா தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போறப்ப, இந்த சைடு எங்கனா மழை வந்துச்சுன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி, முன்னெச்சரிக்கையா தண்ணி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு போய் பக்கத்தில வச்சுக்கிட்டு தாங்க இன்னைக்கு எள்ளுக்க அறுக்க ஆரம்பிச்சுட்டோம். நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கடையில வாங்கினதே கிடையாதுங்க. அது வேற 400, 450 அப்படின்னு சொல்லி லிட்டர் விக்கிறாங்களா, அவ்வளோ காசு குடுத்துலாம் நாம்பளுக்கு வாங்குனா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் நாங்க நல்லெண்ணெய்ன்னு சொல்லிட்டு கடையில வாங்கினதே கிடையாதுங்க. நீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு மனைய புடிச்சுக்கிட்டு, "நீ முன்ன அறுப்பியா? நான் முன்ன அறுப்பேனா?" அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு அறுத்துட்டு இருந்தாங்க 3 பேரும். எல்லாரும் ரைட் கையில தானே அரிவாள புடிச்சு அறுப்பாங்க. ஆனா, எங்க மாமியார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் கையில அரிவாள வச்சுக்கிட்டு அறுப்பாங்க. அதுவும் செம்ம ஃபாஸ்ட்டா அறுப்பாங்க. நான்லாம் ரைட் கையில அருவாள வச்சுக்கிட்டே பார்த்தோன்னாக்கா, ஒரு செம அறுக்கிறதுக்கே 9 மணி நேரம் ஆக்குவேங்க. அந்த மாரிங்க நானு. ஆனா, எங்க மாமியார் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செம்ம ஃபாஸ்ட்ல செஞ்சு முடிப்பாங்கங்க. இந்த வானம் வேற கொஞ்ச நேரம் தொறக்குது, கொஞ்ச நேரம் மூடுது. கொஞ்ச நேரம் தொறக்குது, கொஞ்ச நேரம் மூடுது. இப்படியே பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த எள்ளுக்காலாம் அறுத்து போர் போடுற வரைக்கும் மழை வராம இருந்தா போதும்டா கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேக வேகமா எள்ளுக்காய அறுத்துக்கிட்டு இருந்தோங்க. இப்ப எங்க வீட்ட பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் அறுக்கறது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்ச நேரம் அறுக்கறது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது. இப்படி தாங்க அறுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சுங்க. இதுவே ஆள் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு 10 ஆளா இருந்தாலுமே ஒரு 1 1/2 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்தில ஃபுல்லாவே அறுத்து முடிச்சுட்டு இருப்பாங்கங்க. அது கொஞ்சம் எங்களுக்குமே ஈஸியா இருந்திருக்கும். ஆள் வராம ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க எங்களுக்கெல்லாம். விவசாயத்த கன்டின்யூ பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆள்லாம் வந்தா தாங்க முடியும். இல்லன்னா முடியாதுங்க. எங்க கொல்லையில வேற பார்த்தீங்கன்னாக்கா, அங்கங்க இந்த மாரி பாறை தாங்க இருக்கும். சேடை ஓட்டுறப்பயோ, இல்ல ஏதாவது ஓட்டி விதைக்கிறப்பயோ வந்து பார்த்தோன்னாக்கா, ஆள் வந்து பார்த்தாக்கா கூட இருக்கணுங்க. ஓட்டுறவங்களுக்கு இந்த இடத்துல கல் இருக்கு, பாறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லணும். இதையும் நாங்க ரொம்ப நாளா வந்து இத வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, இன்னும் நாங்க சரி பண்ண பாடு கிடையாது. அதில போய் கை வச்சா எவ்வளோ காசு ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுகிட்ட இன்னும் போகவே இல்லங்க. பாருங்க அறுத்து போட்டு இது வந்து 1 மணி நேரம் போல ஆயிடுச்சுங்க. எப்படி இலைலாம் வதங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வதங்கி ஃபுல்லா இலை கொட்டிடுங்க. எள்ளு போர் போடுறதுக்குள்ளேயே இலைலாம் இந்த மாரி வதங்கிட்டாலே போதுங்க. நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் நாத்து இல்ல 9ஆம் நாத்து மட்டும் தாங்க வேல. போர் போட்டு முடிச்சுட்டாலே போதும். பாருங்க இவ்ளோ எள்ளு நாங்க எல்லாத்தையும் அறுத்து வச்சிருக்கிறோம். இன்னும் இதெல்லாம் அறுக்க வேண்டியது. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா, இன்னும் பழுப்பு தட்டலங்க. இன்னும் பச்சையா தான் இருக்கு. இதுக்கு தான் பார்த்தாக்கா இன்னும் 1 வாரம் போல இருக்குது. சரின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. நாங்களுமே கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.